எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பைட்டா தமிழ் சேனல் உங்கள் டெய்லி பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான விஷயம் தான் பார்க்க போகிறோம். இப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் ஜென்ரல் சர்வீஸ் பண்ணுறீங்கன்னா எந்த விஷயம்லாம் பார்க்கணும் அந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் தெரியும். ஓகேங்களா? நீங்கள் ஒரு வண்டியில் எப்படி எதெல்லாம் கட்டி வாட்டர் வாஷ் பண்ணோம், ப்ளஸ் செயின் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன். செயின் மெயின்டெனன்ஸ் நிறைய போட்டிருப்பேன் உங்களுக்கு. இந்த விஷயம் நிறைய போட்டிருக்கேன். ஆனால் இருந்தாலும் இப்போ வர செயின் ஸ்பேட்லாம் கொஞ்சம் சீக்கிரம் போகிறதால இந்தமாரி விஷயத்தை நீங்கள் பண்ணாவே கண்டிப்பாக செயின் லைஃப் நல்லாயிருக்கும். வண்டியோட ஸ்மூத்னஸும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அவங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ பார்க்கும்போது நிறைய குறைகள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். ரிப்ளை பண்ணுறது கமெண்ட்டுக்கு கண்டிப்பாக நான் உள்ள வீடியோ போட்டிருப்பேன், நீங்கள் அதை செக் பண்ண தெரியும். ஓகேங்களா? இப்போ அவங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஜென்ரல் சர்வீஸ் தான். நீங்கள் ஒரு வண்டி வந்து வீட்டில் சர்வீஸ் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு எதாவது பண்ணணும் தான் நான் இந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன். இப்போ முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு வண்டியில் போது வாட்டர் வாஷ் பண்ணும்போது நீங்கள் உங்கள் வீட்டிலேயே பண்ணும்போது கண்டிப்பாக எதாவது கட்டி நீங்கள் வாட்டர் வாஷ் பண்ணிட்டு தான் பார்க்க போகிறோம். அந்த வீடியோ கண்டிப்பாக 2 செயின் கார்டை கட்டணும், இந்த டைமிங் கேஸை கட்டணும். ஏன்னா டைமிங் கேஸை கட்டாமல் வாட்டர் வாஷ் பண்ணவே கண்டிப்பாக இது உள்ள நிறைய மண்ணாக இருக்கும். இப்போ வாட்டர் வாஷ் பண்ணதால் இவ்வளோ க்ளீனாக இருக்குது. அதேமாதிரி இந்த கேஸும் பாருங்கள், இந்த கேஸ்லாம் ஃபுல்லாகவே மண் ரொம்ப அடைச்சின்னு இருக்கும். ஓகேவா? அதனால் இந்த கேஸை கண்டிப்பாக கட்டி க்ளீன் பண்ணணும். கண்டிப்பாக கட்டி இதெல்லாம் க்ளீன் பண்ணி ஆகணும். அதேமாதிரி 2 ஷீல்டு, ஓகேங்களா? அந்த பக்கம் ஷீல்டு 2 ஷீல்டும் கட்டி கண்டிப்பாக க்ளீன் பண்ணணும். காரணத்தை கொண்டு நீங்கள் கண்டிப்பாக டேங்கை வண்டி கட்டாதீங்க. ஏன்னா டேங்க் கீழே தான் இந்த காயிலெலாம் இருக்கும். அதனால் கண்டிப்பாக டேங்கை கட்டி வண்டி. அதேமாரி உங்கள் வண்டியில் ஒரு 6 மாதம் கழிச்சு நீங்கள் வண்டியை சர்வீஸ் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக கையில் கண்டிப்பாக ஒரு பொருள் 2 பொருள், ஏன்னா ஏர் ஃபில்டர் ஸ்பார்க் பிளக் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி வச்சுங்க. அதேமாரி நீங்கள் செயின் ஸ்பாட் மாற்றி ஒரு 8000 கிலோமீட்டர் வண்டி ஓடிச்சு, அப்போ கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா ஏர் ஃபில்டர் ப்ளக்கு இதெல்லாம் விட்டுருங்க. கண்டிப்பாக முக்கியமானது இதுதான். ஒரு வண்டி மைலேஜுக்கு பிக்கப்புக்கெலாம் அது வேறு விஷயம் நிறைய நான் காமிச்சிருப்பேன். இப்போ இந்த வண்டியில் பாருங்கள், இப்போ செயின் ஸ்பாட் மாதிரி கண்டிப்பாக ஒரு 7000 கிலோமீட்டர் இது வண்டி ஓடி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பல்லு வந்து ஒரு சைடாக பெண்டாக இருக்குது எல்லாமே, தெரியுதுங்களா? ஏன்னா இப்போ வர செயின் ஸ்பாட்லாம் குறைஞ்சபட்சம் நான் ஒரு 15000 கிலோமீட்டர் 20000 கிலோமீட்டர் அப்படி 20000 கிலோமீட்டர் கண்டிப்பாக ஓடாது. 8000 13000 கிலோமீட்டர் இப்போ வர வண்டிலாம் அப்படி தான் சீக்கிரம் போயிடுது. இப்போ 8000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இன்னொரு 2000 3000 கிலோமீட்டர் ஓடும்போது கண்டிப்பாக இந்த பல்லு வந்து கண்டிப்பாக இன்னும் நல்லா பெண்ட் ஆகிடும். அப்படின்னா கண்டிப்பாக செயின் ஸ்பாட்டை மாற்ற வேண்டி வரும். இன்னொரு 8000 கிலோமீட்டர் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஓடுறதா இருந்தால் இந்த ஐடியாவை நீங்கள் பண்ணுங்கள். இப்போ நிறைய வீடியோவில் காமிச்சிருப்பேன். இப்போ இந்த வண்டியை வாட்டர் வாஷ் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வண்டியில் இதேமாதிரி கைட்டி பண்ணும்போது இந்த பல்லு கண்டிப்பாக இந்தமாதிரி லைட்டாக பெண்டாக இருந்துச்சுன்னா இந்த பல்லு நம்ம கண்டிப்பாக திருப்பி தான் போடணும். திருப்பி போட்டால் எதுவுமே ஆகாது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கியர் போடும்போது டக் டக்குன்னு சவுண்டு வரும். அந்த சவுண்டு கூட கண்டிப்பாக எதுவுமே வராது, பக்காவாக இருக்கும். வண்டி ஸ்மூத்து பக்காவாக இருக்கும். ஓகேவா? எப்படி நான் கைட்டி போட்டு காமிக்கிறேன். இப்போது அதேமாதிரி பேக் சைடில் பாருங்கள், அப்படியே இதெல்லாம் பல்லாம் பார்த்தீங்கன்னாவே ஷார்ப்பே ஆகலை. ஓகேங்களா? இந்த ஷார்ப் வந்து அப்படியே கட்டமாக இருக்கும் இங்கே. அப்படி இருந்தால் செயின் நல்லா இருக்கும், ப்ளஸ் ப்ராக்கெட் நல்லா இருக்குன்னு அர்த்தம். இது ரொம்ப பல்லு ஷார்ப்பாகிடுச்சுனாவே கையை அறக்கும். ஓகேங்களா? அந்தமாரி இருந்தாவே கண்டிப்பாக செயின் ஸ்ப்ராக்கெட் போயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ அந்த சின்ன ஸ்ப்ராக்கெட் 3 போட்டால் கூட வேஸ்ட்டு தான். இப்போ இது நல்லா இருக்குது. இந்தமாரி விஷயத்துக்கு நீங்கள் லூப்ரேஷன் பண்ணால் கூட வண்டி நல்லா ஸ்மூத்தாக இருந்த தவிர அந்த சவுண்டு வரும், டக் 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 டக்னு வரும். அப்புறம் பிக்கப் அதிகமாகும் போது அந்த சவுண்டு கம்மியாகும். ஃபஸ்ட்டு கியரில் செகண்ட் கியரில் ரொம்ப டக் டக்னு சவுண்டு வரும்போது கண்டிப்பாக இந்த விஷயம் தான் பண்ணி ஆகணும். இது நான் ஃபஸ்ட்டு ஒரு 2 வருஷம் முன்னாடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். இப்போ வர வண்டியில் நிறைய பிரச்சனை இதெல்லாம் வருது. ஓகேங்களா? அதனால தான் இந்த வீடியோ நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் வண்டியில் வாட்டர் வாஷ் பண்ணும்போது இந்தமாரி பிரச்சனை இருந்தால் தெரிஞ்சுங்களா? உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு நான் கட்டி கரெக்டாக காமிக்கிறேன். உங்களுக்கு நான் கட்டி காமிக்கிறேன். ஓகே, சின்ன ஸ்ப்ராக்கெட்டுக்கு இப்போ மேக்ஸிமம் எல்லா வண்டியிலும் பார்த்தீங்கன்னா 10ஆம் நம்பர் தான் வரும். இது ஒரு கீரை போட்டாவே இது ஈஸியாக நம்ம கட்டலாம். இது நம்ம ஏற்கனவே கட்டி வச்சுருக்கோம். அதனால் இந்த லாக் வந்து கரெக்டாக செட் பண்ணி போடணும். ஓகேங்களா? இதிலே தெரியும் உங்களுக்கு, கட்டையாக இருக்கும், ஒரு பக்கம் வேடாக இருக்கும். இந்த சைடு தான் போடணும். ஓகேங்களா? இதெல்லாம் திருப்பி போடக்கூடாது. ஓகேவா? அதே மாரி இதை நம்ம கட்டும்போது வாட்டர் வாஷ் பண்ணி கூட உள்ள ஒன்று இருக்கணும். இப்போ வந்து இப்போ பாருங்கள், இதில் இந்த ஒரு நிமிஷம் காணும் கரெக்டாக தெரியுதுங்களா? இந்த வீலோட இது பெண்டாக இருக்குது. ஏன்னா வண்டி இப்படி ஓடும்போது இந்த பல் வந்து அப்படி பெண்டாக இருக்குது. இதுதான் டக் டக் டக்குன்னு சவுண்டு வரும். அதுக்கப்புறம் ஒரு 30-40 போகும்போது சவுண்டு கம்மியாகிடும் உங்களுக்கு.
அப்போது கண்டிப்பாக ஒரு 2000 கிலோமீட்டர் கண்டிப்பாக அந்த சேஞ்ச் பண்ணிட்டு போயிடும். இப்போ என்ன பண்ணோம், இந்த பெண்ட் ஆனது வந்து நம்ம இந்த சைடு திருப்பி பண்ணோம் அப்படியே, ஓகேங்களா. இந்த பக்கம் திருப்பி போடும்போது இப்போ ரொட்டேஷன் ஆகும். இப்போ ரொட்டேஷன் ஆகும்போது அந்த நாய்ஸே வராது. கண்டிப்பாக குறைஞ்ச போச்சு இதுலேருந்து இன்னும் 8000 கிலோமீட்டர் ஓட்டலாம். அப்போ 15,000 கிலோமீட்டர் மேலே ஓட்டலாம். இது ஒரு டிப்ஸாக வச்சுங்க, ஓகேங்களா. உங்கள் வண்டியில் நீங்கள் வாட்டர் வாஷ் பண்ணும்போது, வீட்டிலே சர்வீஸ் பண்ணும்போது செயின் செக் பண்ணுங்கள். இந்த பெரிய ஸ்ப்ரைடர் ரொம்ப ஷார்ப்பாக இருந்தால் கண்டிப்பாக மச்சா ஆகணும். அது நல்லாயிருக்கு. இதுமாரி இது வண்டி லைட்டாக இந்த சைடு ஒரு பெண்டாக இருக்குது அப்படின்னாவே கண்டிப்பாக இந்த மாதிரி திருப்பி போடுங்க. எடுத்துங்க, இப்படி தான் போடணும். இதில் திருப்பி போட்டால் ஒன்றுமே ஆகாது, எந்த பிரச்சனையும் இருக்காது, வண்டி நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இப்படி பண்ணணும், ஓகேவா. இப்போ நம்ம இப்படியே போட போகிறேன். செயினில் மாட்டி போடணும். ஒரு கையில் வீடியோ எடுத்து பண்ண முடியல, அதனால் பையனை வச்சு இந்த செயினில் மாட்டி கொஞ்சம் ஏற்ற மாரி, ஓகேங்களா, இப்படி போடணும். இப்போ பார்த்தாவே தெரியும். இப்போ வண்டி இப்படி ஓடும்போது நியூட்ரல் பண்ணுறேன். இப்போ இந்த பக்கம் தேய ஆரம்பிக்கும், ஓகேங்களா. இப்போ பெண்டோட இந்த பக்கம் இருக்கும்போது, இந்த பக்கம் தேய இருக்கும்போது ஸ்டாப் பண்ணு. இப்போ இந்த பல்லு லைட்டாக இந்த பக்கம் அப்படியே பெண்டாக ஆரம்பிக்கும். அது கண்டிப்பாக குறைஞ்சபட்சம் இன்னொரு 8000 கிலோமீட்டர் கண்டிப்பாக நீங்கள் ஓட்டலாம், ஓகேங்களா. மாட்டிட்டு அப்படியே மாட்ட வேண்டியதான். இந்த லிங்க்லாம் கரெக்டாக போடுங்க. இப்போ பஜாஜ் கம்பெனியில் பார்த்தா ஒன்று இருக்கும், ஒரு போல்ட்டு போகிற மாதிரி. இந்த வண்டிலாம் பார்த்தீங்கன்னா 2 போல்ட்டு போகிற மாதிரி இருக்கும். ஒரு சின்ன டிப்ஸு தான், உங்கள் வண்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இதுவும் ஒரு டிப்ஸ் தான், ஓகேங்களா. வண்டியை ஸ்மூத்தாக இல்லை அப்படின்னு காரணம்னா இதையும் வச்சு நீங்கள் செக் பண்ணணும், ஓகேங்களா. எந்த பொருளையும் மாற்றாமல் இருக்கிற பொருளையும் நம்ம ரெடி பண்ணி போகிறது இது ஒரு சின்ன விஷயந்தான். இது அந்த வீடியோ வந்து அப்படியே ஃபுல்லாக பாருங்கள். இன்னும் மிஞ்சி பண்ணால் ஒரு 8 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படி தான் போடுவோம். சிம்பிளாகவே இருக்கும். இப்போ நீங்களே வீட்டில் ஃப்ரீயாக இருந்தால் கூட, இப்போ வண்டி வாட்டர் வாஷ் பண்ணிட்டு முடிச்சிருந்தா கூட இந்த சின்ன கேஸை கட்டி பார்த்தாவே, இந்தமாதிரி சின்னதாக லைட்டாக பெண்டாக இருந்தாவே நீங்கள் கண்டிப்பாக திருப்பி போட்டு வண்டியை ஓட்டி பாருங்கள். கண்டிப்பாக ரிசல்ட் உங்களுக்கு 100% செம்மையாக நல்லா பக்காவாக தான் இருக்கும். அதுக்காக செயின் ஸ்பெட் மாற்ற வேணும். ஒரு சமயம் செயினில் நாய்ஸ் வந்தாவே கண்டிப்பாக ஒரு வாட்டி திருப்பி போட்டு பாருங்கள். கொஞ்சம் கசா பண்ணுமா, திருப்பி போட்டு பாருங்கள், கண்டிப்பாக நாய்ஸ் எதுவும் வராது. இப்போ திருப்பி போட்டு அப்படியே விட்டுறாதீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கிரீஸ் ஆயில் போட்டு மிக்ஸ் பண்ணி பாருங்கள். வண்டியோட லைஃப், செயின் லைஃப் நல்லா பக்காவாக இருக்கும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நல்லது கண்டு இருந்தால் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நம்ம இது ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பாய். அதேமாதிரி தான் வாட்டர் வாஷ் பண்ணும்போது சீட்டை கட்டணும், 2 ஷீல்டு 2 செயின் கார்டு, ஓகேங்களா. அதை வண்டி பண்ணணும். 2 வீலை கட்டி பிரேக் ஷூ வண்டி க்ளீன் பண்ணாமல் போகிறோம், வேறு எதுவுமே இல்லை. அதேமாதிரி சர்வீஸ் நீங்கள் கார்பரேட்டர் கட்டி க்ளீன் பண்ணாதீங்க, ஓகேங்களா. ஒரு சர்வீஸ் விட்டு ஒரு சர்வீஸ் க்ளீன் பண்ணலாம். ரோட்டரி க்ளீனும் அதேமாதிரி தான், ஒரு சர்வீஸ் விட்டு ஒரு சர்வீஸ் க்ளீன் பண்ணாமல் போகிறோம், எந்த பிரச்சனையும் வராது, ஓகேங்களா. இது ஒரு நல்ல வீடியோ பார்ப்போம். பாய். கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சின்ன சின்ன விஷயம் தான் நம்மளே ஈஸியாக பண்ணலாம், ஓகேங்களா. நம்ம என்ன பண்ணுறோம், இது ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பாய்.